ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டேஸ்டியான பனானா பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பனானா பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பழுத்த பனானா எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பனானா நல்லா கீ கூட மிக்ஸ் ஆகி மேஷ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நம்ம சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் இல்லை ஹனி இல்லை சுகர் ஆட் பண்ணால் கூட ஓகே தான். நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலான பிரெட் டோஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். இப்போ பிரெட் ஸ்லைசஸில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிரெட்ஸில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பனானா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சென்டராக வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். இது மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எக்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கீ ஆர் பட்டர் ஆர் ஆயில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே பீட் பண்ணியிருக்கிற அந்த எக் கூட டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான பனானா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக இந்த ஸ்டெப்பை நான் சுகர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு ப்ளூப்பர் மாதிரி தான். நான் இந்த ரெசிபி செய்யும்போது என்னோடய லிட்டில் பிரின்ஸ் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணார் அப்படின்றத தான் ஜஸ்ட் ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஸ்மைல் அண்ட் சப்போர்ட்.